உங்க மனத அப்படியே படிக்கும். ஒரே ஒரு எண்ணத்தின் மூலம் உங்க உடல் நோயை குணப்படுத்தும். அதே சமயம் உங்க அகந்தைய, அதாவது உங்க ஈகோவ கொஞ்சமோ இரக்கமே இல்லாம சுக்கு நூறா உடைத்தெறியும் ஒரு குரு உங்களுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்னு எப்போதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ம். அது நிச்சயமா ஒரு சாதாரண அனுபவமா இருக்காது. கண்டிப்பா இருக்காது. இது ஏதோ திரைப்பட காட்சியோ அல்லது யாரோ எழுதின கற்பனை கதையோ இல்ல. பரமஹம்ச யோகானந்தரோட வாழ்வுல அவரோட குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வரரோட ஆசிரமத்துல நிஜமாகவே நடந்த சம்பவங்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலோட மையமே. முகுந்தா பின்னாடி யோகானந்தர் அப்படின்னு உலகம் முழுக்க அறியப்பட்டவரு. அவர் அந்த ஆசிரமத்துல கழித்த வருடங்கள், அவர் கத்துக்கிட்ட பாடங்கள், இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கை பார்வைய எப்படி தலைகீழா மாத்தப் போகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, அந்த ஆசிரம வாழ்க்கை அப்படிங்கிறது வெறுமனே கண்கள மூடிக்கிட்டு மந்திரங்கள சொல்ற ஒரு சாதாரண தியான கூடம் கிடையாது. சொல்லப்போனா, அது ஒரு மனிதனை முழுமையா செதுக்குற ஒரு இடம். அல்லது இன்னும் சரியா சொல்லணும்னா, அவனுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள சுத்தியில வச்சு அடிச்சு உடைக்கிற ஒரு பட்டறைனே சொல்லலாம். ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா முகுந்தா அந்த செராம்பூர் ஆசிரமத்துக்கு போன முதல் நாள் நடந்த அந்த உரையாடல்லையே யுக்தேஸ்வரரோட அணுகுமுறை என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுது. ஆமா. முகுந்தா தன் குருகிட்ட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, நான் உலக வாழ்வையெல்லாம் துறந்து உங்கள பின்பற்ற வந்துட்டேன், என் வாழ்வை முழுமையா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக திரைப்படத்தோட கதாநாயகன் மாதிரி முழு சரணாகதியோட சொல்றாரு. ஆனா ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அதுக்கு என்ன சொல்றாரு? நீ உடனே உன் வீட்டுக்கு திரும்பி போ, குடும்பத்தார் கூட இரு, கொல்கத்தாவுல இருக்கிற காலேஜ்ல சேர்ந்து உன் படிப்பை தொடரணும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்கும்போதே எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, ஒரு சாதாரண மனிதனுக்கு இது அதிர்ச்சியா தான் இருக்கும். பொதுவா நாம என்ன நினைப்போம்? ஆன்மீகம் அப்படின்னாலே வீட்டை விட்டு ஓடுறது, உலக பொறுப்புகளை எல்லாம் துறந்துட்டு காட்டுக்கு போய் தியானம் செய்யறது அப்படின்னு தானே நம்ம ஊர்ல ஒரு பிம்பம் இருக்கு. ஒரு மாணவன் நான் தியானம் செய்ய போறேன், ஆசிரமத்துல இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா எந்த சாமியாரா இருந்தாலும் வாப்பா வந்து உட்காரு அப்படின்னு தானே சொல்லுவாரு. கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். குருவும் அதுக்கு சரி அப்படின்னு சம்மதிக்கிறாரு. எனக்கு இங்க என்ன கேள்வினா, ஏன் இந்த முரண்பாடு? ஒரு ஆன்மீக தேடலுக்கு காலேஜ் படிப்பு, டிகிரி இதெல்லாம் எதுக்கு? இதுல எந்த முரண்பாடும் இல்ல. சொல்லப்போனா இதுதான் உண்மையான ஆன்மீகத்தோட யதார்த்தம். ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட யதார்த்தங்கள்ல இருந்தும் உங்க பொறுப்புகள்ல இருந்தும் தப்பிச்சு ஓடுற ஒரு குறுக்கு வழி இல்ல அப்படிங்கறத ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அந்த முதல் கணத்திலேயே முகுந்தாவுக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துறார். ஓஹோ, அதாவது எஸ்கேப் ஆக கூடாதுன்னு சொல்றாரா? ஆமா. அது மட்டும் இல்லாம, அவர் காலேஜுக்கு போக சொன்னதுல ஒரு மிகச்சிறந்த தீர்க்க தரிசனமும் இருக்கு. ஏன்னா, யுக்தேஸ்வரர் முகுந்தாவ ஒரு சாதாரண ஊர் சாமியாரா உருவாக்க நினைக்கல. அவர் முகுந்தா கிட்ட தெளிவா சொல்றாரு, ஒரு நாள் நீ மேல நாடுகளுக்கு போவாய், அங்க இருக்கிற மக்களுக்கு வினோதமான ஆடை அணிஞ்ச ஒரு இந்து ஆசிரியரா தெரியிற நீ ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியாவும் இருந்தா இந்தியாவோட புராதன ஞானத்தை அவங்க இன்னும் அதிக ஆவலோடும் மரியாதையோடும் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. வாவ்! இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்தான். எதிர்காலத்துல உலகளாவிய அளவுல இந்த சீடனோட பயணம் எப்படி அமையப் போகுது, அதுக்கு எந்த மாதிரியான அடித்தளம் தேவை அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு, அதற்கான ஒரு கருவியா அந்த காலேஜ் டிகிரியை அவர் பயன்படுத்த சொல்றாரு. ரொம்ப சரி. முகுந்தாவ எதிர்கால உலகத்துக்காக அவர் எப்படி தயார் செய்யறாரு அப்படிங்கிறது இதிலிருந்தே நமக்கு புரியுது. சரி, இந்த மாதிரி பிரம்மாண்டமான உலகளாவிய இலக்குகளை எல்லாம் வச்சிருக்கிற அந்த ஆசிரமத்துல அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஏதும் மிகப்பெரிய பூஜைகள், சடங்குகள் அல்லது மாயாஜால வித்தைகள் ஏதாவது நடந்ததா அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவே யதார்த்தமா ஒரு சாதாரண வீடு மாதிரி ரொம்ப அமைதியா தான் இருந்திருக்கு. ஆமா, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை முறை அது. குரு அதிகாலையில எழுவாரு. அவர் தூங்கும்போது வர்ற கொரட்ட சத்தம் திடீர்னு நின்னா அவர் சமாதி நிலைக்கு போயிட்டாரு அப்படின்னு அர்த்தமாம். இத படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் குழப்பமாவும் இருந்துச்சு. இங்க நாம கொஞ்சம் நிறுத்தி கவனிக்கணும். சமாதி நிலை அப்படின்னா ஏதோ மூச்சு திணறி இறந்து போனது மாதிரி ஒரு நிலை அப்படின்னு மக்கள் தப்பா நினைச்சுக்கிறாங்க. யோக விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தியானத்தோட உச்சத்தை அடையும் போது அவனோட உடலோட வளர்ச்சிதை மாற்றங்கள், அதாவது அந்த மெட்டபாலிசம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். ஓ, அதாவது உடலோட இயக்கம் மெதுவாயிடும்னு சொல்றீங்க. ஆமா, இதய துடிப்பு, மூச்சு விடுதல் எல்லாமே ரொம்ப நுட்பமா கிட்டத்தட்ட நின்னு போன மாதிரி தோன்றும் அளவுக்கு குறைஞ்சிடும். ஆனா உள்மனம் மட்டும் அதீத விழிப்புணர்வோடு இருக்கும். அந்த ஒரு உடலியல் நிலைக்கு அவர் போனதால தான் அவரோட கொரட்ட சத்தம் அப்படி திடீர்னு நிக்குது.
இப்பதான் அந்த மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கறது எனக்கு புரியுது. அதன் பிறகு அவர் எழுந்து கங்கை நதிக்கரையில ஒரு சாதாரண மனிதரை போல வாக்கிங் போறாரு, நடைப்பயிற்சி செய்றாரு. அவங்களோட உணவு முறையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப எளிமையான சாப்பாடு. ஆமா, மஞ்சள் அல்லது பீட்ரூட் சாறு, அப்புறம் பருப்பு, காய்கறிகளோட சேர்ந்து சன்னாங்கரி. ரொம்ப ரொம்ப எளிமையான உணவு. அந்த எளிமைக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. யுக்தேஸ்வரர் பிறவியிலேயே காவியுடைய அணிஞ்ச ஒரு சந்நியாசி கிடையாது. அவர் பிரியாநாத் கரார் அப்படிங்கிற பேரோட ஒரு காலத்துல மிகப்பெரிய செல்வந்தரா வாழ்ந்தவர். ஓ, அவர் ஒரு ஃபேமிலி மேனா இருந்திருக்காரா? கண்டிப்பா. அவர் திருமணம் செஞ்சு ஒரு குழந்தைக்கு தந்தையாகி இல்லற தர்மத்தோட அனைத்து ஏற்ற இறக்கங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் முழுமையா அனுபவிச்சவர். அவரோட மனைவியோட மறைவுக்கு பிறகுதான் அவர் சந்நியாசமே ஏத்துக்கிறாரு. அவர் வாழ்க்கையோட யதார்த்தங்கள் அனைத்தையும் கடந்து வந்தவர். அதனாலதான் அவரால முகுந்தா கிட்ட அவ்வளோ தெளிவா நீ குடும்பத்தோட போயிரு அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. ஒருவேளை அதனாலதான் அவர் சொல்ற கதைகளும் அவ்ளோ யதார்த்தமா இருக்கு போல. ஏன்னா பொதுவா சாமியார்கள் அவங்களோட கடந்த காலத்தை பத்தி பேசுனாங்கன்னா, நான் சின்ன வயசுலயே காத்துல பறந்த, நெருப்புல நடந்த அப்படின்னு எல்லாம் ஏதோ மாயாஜாலம் மாதிரி தானே சொல்லுவாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி பில்டப் கொடுப்பாங்க. ஆனா இவர் தான் சிறு வயசுல ஒரு அழகே இல்லாத நாய்க்குட்டி மேல தனக்கு இருந்த ஒரு குருட்டு பற்ற பத்தி சொல்றாரு. தான் வளர்த்த அந்த நாய்க்குட்டிக்கு எந்த அழகுமே இல்ல. ஆனா பற்றுதல், அந்த அட்டாச்மெண்ட் எப்படி ஒரு பொருள்ல இல்லாத கவர்ச்சிய நம்ம மனசுல தோற்றுவிக்குது, நம்ம கண்களை எப்படி மறைக்குது அப்படின்னு ரொம்ப இயல்பா விளக்குறாரு. ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த பாடம். அதே மாதிரி இன்னொரு கதையில இருட்டறையில அப்படிங்கிற பயத்தை எப்படி நேருக்கு நேர் எதிர்கொண்டாருன்னு சொல்றாரு. இருட்டுல பேய் இருக்குன்னு பயந்து அப்புறம் ஒரு நாள் தைரியமா அந்த இருட்டுக்குள்ளேயே போய் அங்க பேய் எதுவும் இல்ல, அது வெறும் தம் மனசோட கற்பனை தான் அப்படின்னு அவர் உணர்ந்த கதைய சொல்றாரு. இதெல்லாம் கேக்குறப்போ ஆன்மீக பாடங்களை விட ரொம்ப சிறந்த உளவியல் பாடங்கள், அதாவது சைக்காலஜி லெசன்ஸ் மாதிரி தானே இருக்கு. அதுதான் உண்மையான ஞானிகளோட அடையாளம். மாயாஜாலங்களெல்லாம் காட்டி மக்களை ஈர்க்க நினைக்கிறவங்க என்னைக்கும் உண்மையான குருவா இருக்க முடியாது. யுக்தேஸ்வரர் ஒரு நடைமுறை யோகி, அதாவது ஒரு பிராக்டிக்கல் யோகி. பிராக்டிக்கல் யோகி கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஆமா, முகுந்தா தன்னோட புத்தகத்துல குறிப்பிடுவாரு, தெய்வீகம் அப்படிங்கிறது ஊமைத்தனம் அல்ல, நடைமுறைக்கு உகந்தபடி செயல்படுபவர்களை தான் அவர் பாராட்டுவார் அப்படின்னு. ஆன்மீகம்னா கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு மாய உலகத்துல மிதக்கிறது கிடையாது. 2 கால்களையும் பூமியில நம்ம அன்றாட வாழ்க்கையோட யதார்த்தங்கள்ல உறுதியா ஊன்றி நின்னுகிட்டு மனச மட்டும் விழிப்புணர்வோட வச்சிருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். ரொம்ப ஆழமான கருத்து இது. இருட்டறையில பேய் அப்படிங்கிற அந்த பயம் பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்வில நாமே கற்பனையா உருவாக்கி வச்சிருக்கிற பயங்களுக்கும் கவலைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த உருவகம் இல்லையா? கண்டிப்பா. 2 கால்களையும் பூமியில ஊன்றி நிற்பது அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா வெளி உலகத்தோட தொந்தரவுகளை நாம எப்படி எதிர்கொள்றது? நீங்க இத கேட்கும்போது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ராத்திரி நல்லா தூங்க முயற்சிக்கிறீங்க. அப்போ உங்க காது கிட்ட ஒரே ஒரு கொசு ரிங் அப்படின்னு சத்தம் போடுது. உங்க தூக்கம் முழுசா போயிடும். உங்க மொத்த உலகமும் அந்த ஒரு கொசுவை சுற்றியே இயங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் இது. ஆசிரமத்துல முகுந்தாவுக்கும் இதே நிலைமை தான் வருது. கொசு தொல்லை தாங்க முடியாம எப்படியாவது ஒரு கொசுவலை கட்டணும் அப்படின்னு அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா குருவும் ரொம்ப அமைதியா தியானத்துல உட்கார்ந்திருக்காரு. கொசுக்கள் அவர் எதுவும் செய்யறதா தெரியல. அவர் முகுந்தாவை பார்த்து சொல்றாரு, உனக்காக முழு உலகமுமே மாறுமா, உன்னை நீ மாற்றிக்கொள், கொசுக்களின் நினைவே முதல்ல விட்டொழி அப்படின்னு சொல்றாரு. இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு கொசு கடிக்கும்போது அதை எப்படிங்க புறக்கணிக்க முடியும்? வலியும் எரிச்சலும் நிஜம்தானே? ஆமா, வலியும் எரிச்சலும் நிஜம்தான். ஆனா அதை நோக்கிய உங்களோட கவனம், உங்களோட ஃபோக்கஸ் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் யுக்தேஸ்வரர் சொல்ல வர்ற பாடம். நம்மளோட மொத்த பிரஜையும், அதாவது அந்த கான்சியஸ்னஸ் உடல்லையே சிக்கியிருக்கும்போது ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட அது பிரம்மாண்டமா வலிக்கும். அது உண்மைதான். கவனம் பூரா உடம்புலயே இருந்தா வலி அதிகமா தான் தெரியும். ஆனா உங்க கவனத்தை உடல்ல இருந்து விடுவிச்சு ஒரு ஆழமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, வெளி உலகத்தோட சத்தங்களோ தொந்தரவுகளோ உங்களை பாதிக்காது. வண்டுகளோட ரீங்காரம் மாதிரி, பகல் வெளிச்சம் மாதிரி நம்மளை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் கவனத்தை சிதறடிக்க தான் செய்யும். அந்த வெளி உலகத்தை மாத்த நினைக்கிறது முட்டாள்தனம். உங்களோட உள்ளுலகத்தை, உங்க கவனத்தை தான் நீங்க மாத்திக்கணும். வாவ்! இதையே தான் அவர் இன்னொரு சம்பவத்திலையும் ரொம்ப நுட்பமா விளக்குறாரு. முகந்தா தன்னோட தொடைய கடிச்ச ஒரு கொசுவை அடிக்கிறதுக்காக கைய ஓங்குறாரு. ஆனா அப்போ பதஞ்சலியோட அகிம்சை தத்துவம் அவருக்கு ஞாபகம் அடிக்காம தன் கைய நிறுத்திக்கிறாரு.
கொசுவும் தப்பிச்சிடுச்சு. ஆனா உடனே முகுந்தாவோட மன ஓட்டத்தை படிச்ச குரு என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன் அந்த வேலைய முடிக்கல? மனதால நீ ஏற்கனவே மரணாடிய குடுத்துட்டியே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, ரொம்ப கூர்மையான கேள்வி அது. செயலால மட்டும் இல்லாம எண்ணத்தால கொல்வதும் இம்சையே அப்படின்னு குரு விளக்குறாரு. இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? நான் ஒருத்தர மனசுக்குள்ள திட்டினா அது எப்படி ஒரு வன்முறையாகும்? நிஜத்துல செயல் நடக்கலன்னா அது குற்றம் இல்லையே. அங்கதான் பதஞ்சலியோட அஹிம்சை தத்துவத்தோட உளவியல் ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும். அஹிம்சை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு உயிரை கொல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு உயிரை கொல்வதற்கான அந்த விருப்பத்தை, அந்த குரோதத்தை மனசுல இருந்து நீக்கிறது தான் உண்மையான அஹிம்சை. ஓ, உள்ளுக்குள்ள நடக்கிற வன்முறைய பத்தி பேசுறாரு. ஆமா, நீங்க மனசுக்குள்ள வன்முறையை வளர்க்கும்போது உங்க உடல்லையும் சரி, உங்க உணர்வு நிலையிலையும் சரி, அதற்கான நச்ச ரசாயனங்கள் உற்பத்தியாகி உங்களோட அமைதியை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. ஒரு யோகி எல்லோரையும், எல்லா உயிர்களையும் தன்னுள்ள ஒரு அங்கமா ரொம்ப சமமா பாக்குறாரு. அதனாலதான் ஆசிரமத்துக்குள்ள ஒரு சீரும் நல்ல பாம்பு வந்தப்போ கூட யுக்தேஸ்வரர் கொஞ்சமும் பயம் இல்லாம ஒரு தாளயத்தோட கைகளை தட்டி அது ஒரு குழந்தை மாதிரி பாவிச்சு அமைதிப்படுத்தினாரு. பாம்ப குழந்தை மாதிரி அமைதிப்படுத்தினாரா? கேட்கவே சிலிர்க்க வைக்குது. ஆமா, அவரோட மனசுல அந்த பாம்பின் மேல எந்த வன்முறையோ பயமோ கொஞ்சமும் இல்ல. அந்த அமைதியான அதிர்வலை, அந்த வைப்ரேஷன் அந்த பாம்பையும் சாந்தப்படுத்திருச்சு. கொஞ்சம் பொறுங்க, இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீட்டை ஞாபகப்படுத்துது. முகுந்தா தன் மனசுல நினைச்ச அந்த 3 ஆசிரமங்கள், ராஞ்சி, லாஸ் ஏஞ்சலஸ், என்சினிடஸ், இத பத்தி குரு எந்த தகவலுமே இல்லாம அப்படியே அவர் மனச படிச்சு சொன்ன சம்பவமாகட்டும், அல்லது இந்த கொசுக்களையும் பாம்புகளையும் தன் எண்ணத்தால கட்டுப்படுத்தினதாகட்டும், இதையெல்லாம் கேக்குறப்போ எனக்கு அந்த ஹாலிவுட் படம் த மேட்ரிக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, ரொம்ப பொருத்தமான ஒப்பீடுமா. இந்த உலகமே ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அத நாமே நம்ம மனசால, நம்ம எண்ணங்களால திருத்தி எழுதலாம் அப்படின்னு அந்த படத்துல வர்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா நாம நினைச்சா நம்ம சுற்றுப்புறத்தை, இந்த இயற்கையை அப்படியே மாத்திர முடியுமான்னு? நீங்க சொல்ற அந்த மேட்ரிக்ஸ் ஒப்பீடு இங்க மிக சரியா பொருந்தது. அந்த படத்துல வர்ற மாதிரி இந்த வெளியுலக பொருட்களுக்கு பின்னாடி ஒரு குறியீடு, அதாவது ஒரு கோட் இருக்கு. யுக்தேஸ்வரோட குருவான லாஹிரி மகாசயர் இது ஒரு ஆன்மீக மொழியில சொல்றாரு. இந்த உலகம் படைப்பவனின் கனவு அப்படின்னு. படைப்பவனின் கனவு ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆமா, இத முழுமையா புரிஞ்சுகிட்ட ஒருத்தர் அந்த கனவு எந்த அணுக்களால், ஆட்டம்ஸால் ஆக்கப்பட்டிருக்கோ அந்த கனவணுக்களை தன் எண்ண வலிமையால எப்படி வேணும்னாலும் மாற்றி அமைக்க முடியும்னு அவர் சொல்றாரு. வெளி உலகத்தை ஆளும் அந்த பௌதிக விதிகளை விட பிரபஞ்ச உணர்வு நிலையோட நுட்பமான விதிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அந்த உயர்நிலையை அடைந்த ஒருத்தரால இயற்கையோட ஒன்றி அதோட புரோகிராம மாற்றி அமைக்க முடியும். ஆனா இது ஈகோ இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு நிச்சயமா சாத்தியமில்ல. இது ஒரு அபாரமான சிந்தனை. இயற்கையையும் வெளி உலகத்தையும் எண்ணத்தால கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னா, உலகத்தோட ஒரு பகுதியான நம்ம உடலையும் நமக்கு வர்ற நோய்களையும் கூட இந்த எண்ணத்தால கட்டுப்படுத்த முடியுமா? ஏன்னா முகுந்தா சின்ன வயசுல இருந்தே அஜீரண கோளாறால ரொம்ப மெலிந்து காணப்பட்டாரு. எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா அவருக்கு பலனே இல்ல. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா யுக்தேஸ்வரர் அவர்களுக்கு மருந்துகளுக்கு எல்லை உண்டு, பிரபஞ்சத்தோட உயிர் சக்திக்கு எல்லையே இல்ல, அத நம்பு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. அத கேட்ட 2 வாரங்கள்ல முகுந்தாவோட உடல் எடை கூடி நோய் நிரந்தரமா மறைஞ்சிடுது. இங்க நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இது கேட்கறதுக்கு இப்போ இருக்கிற டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி தெரியலையா? எனக்கு தீவிரமான ஒரு நோய் இருக்கு, நான் டாக்டர் கிட்ட போகாம வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு குணமடைய முடியுமா? இந்த புத்தகம் நிஜமாவே மருத்துவத்தை புறக்கணிக்க சொல்லுதா? ரொம்ப சரியான கேள்வி இது. யுக்தேஸ்வரர் எங்கேயுமே மருத்துவத்தை புறக்கணிக்க சொல்லல. ஆனா நம்ம உடலுக்கும் மனசுக்குமான அந்த ஆழமான தொடர்பு அவர் விளக்குறார். அவர் மனித உடலை எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? அது இன்றைய மொழியில ரொம்ப எளிதா சொல்லணும்னா, நம்மளோட உடல் ஒரு ஓவர்லி டிராமாட்டிக் ஃப்ரெண்டு மாதிரி. அதாவது ரொம்ப மிகையா பிதற்றும் ஒரு நண்பன் மாதிரி. ஓவர்லி டிராமாட்டிக் ஃப்ரெண்டா? நல்ல உதாரணம். ஆமா, நீங்க அது கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு சாதாரண வழியை அது ஒரு பெரிய நோயா உருவகப்படுத்தி உங்களை நம்ப வச்சிடும். கற்பனை என்ற கதவின் வழியாகத்தான் வியாதியும் குணமடைதலும் உள்ளே வருகின்றன அப்படின்னு குரு சொல்றாரு. நீங்க ஒரு நோயை பத்தி கவலைப்பட்டு இருக்கும்போது உங்களோட ஆழ்மனம் அந்த நோயை உடவுல மேலும் தீவிரமாக்குது. ஓஹோ, அதாவது மருத்துவத்துறையில இன்னைக்கு சொல்லப்படுற பிளாசிபோ எஃபெக்ட் மற்றும் சைக்கோசோமேட்டிக் நோய்களை பத்தி தான் அவர் அப்போதே சொல்லியிருக்காரா?
சரியா சொன்னீங்க. நம்ம மனம் எதை தீவிரமா நம்புதோ அது உடனே நம்ம உடல்ல ரசாயன மாற்றங்களா பிரதிபலிக்குது. இதுக்கு உதாரணமா யுக்தேஸ்வரர் தன் சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே பகிர்றாரு. ஒரு காலத்துல அவர் ரொம்ப கடுமையா நோய்வாய்ப்பட்டு மெலிந்திருந்தப்போ அவரோட குரு லாஹிரி மகாசயர் அவர்கள்ட்ட, உன் எண்ணங்கள் தான் உன்னை மாறி மாறி நலமுறவும் நோயுறவும் செய்கின்றன. மின்சாரம் அல்லது புவியீர்ப்பு விசை போல் எண்ணமும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் அப்படின்னு கூறுறாரு. எண்ணம் ஒரு நிஜமான சக்தி. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஆமா. அது மட்டுமல்லாம லாஹிரி மகாசயர் தன் அதீத மன வலிமையின் மூலமாவே யுக்தேஸ்வரரோட உடல் எடைய ஒரே நாள்ல 50 பவுண்டுகள் கூட்டினாரு அப்படிங்கிற ஒரு பதிவு நம்மள நிஜமாவே அதிர வைக்குது. இதன் மூலமா அவங்க உணர்த்துவது என்னன்னா, உடலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டுமே கவனம் கொடுங்க. நீ நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கூட உனது நோயை பற்றிய உண்மையை அதிகமா கண்டுகொள்ளாம இரு. கண்டுகொள்ளாத விருந்தாளி ஓடியே போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. உடல் அப்படிங்கிற விருந்தாளியா வந்த நோயை குணப்படுத்தின விதம் ரொம்பவே ஆச்சரியம் அளிக்குது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு. குரு முகுந்தாவோட உடலோட நோயை குணப்படுத்தினாரு. ஆனா அவரோட மனதோட நோயான அகந்தைய, அதாவது ஈகோவை குணப்படுத்த அவர் எடுத்த ஆயுதம் ரொம்ப ரொம்ப கடுமையானது. முகுந்தா சொல்றாரு, ஸ்ரீ யுக்தேஸ்வரரோட கண்டிப்பு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரோட கத்தியை போன்றது அப்படின்னு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே. அவர் யாரையும் புகழ்ந்து பேசவே மாட்டாரு. ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் எல்லாரும் முன்னிலையிலயும் கடுமையா கண்டிப்பாரு. பொதுவா குரு அப்படின்னாலே சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் அன்பா அரவணைப்பவரா இருக்கணும் தானே நாம எல்லாம் எதிர்பார்ப்போம். இவரு ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்காரு? ஏன்னா ஈகோ அல்லது அகந்தை அப்படிங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. அது நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாறை மாதிரி. அதை சுண்ணா மென்மையா தடவி கொடுத்தா அது கரையாது. சுத்தியாலால ஓங்கி அடிச்சாதான் உடையும். அகந்தை அழிந்த பிறகுதான் தெய்வீகம் ஒரு மனிதனுக்குள் நுழைய முடியும் அப்படிங்கறதா அவரோட அசைக்க முடியாத கொள்கை. நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஈகோ இருந்தா அது உங்களை முழுமையா அழிச்சிடும் அப்படிங்கறத அவர் உணர்ந்திருந்தார். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அந்த குமார் அப்படிங்கிற மாணவனோட கதை தான். குமார் ரொம்ப தீவிரமான ஒரு புத்திசாலியான மாணவன். அவனோட திறமைய பார்த்து குரு அவனுக்கு ஆசிரமத்தோட தலைமை பொறுப்பையே கொடுத்தாரு. ஆனா அந்த அதிகாரம் கையில கிடைச்சதும் அவனுக்கு தானாகவே ஈகோ வந்துருச்சு. உடனே குரு என்ன பண்ணாரு? அவன் அந்த பொறுப்புல இருந்து தூக்கி திரும்பவும் சமையலறைக்கே அனுப்பிட்டாரு. அது அந்த பையனுக்கு பெரிய அவமானமா போயிருக்கும். ஆமா, கடைசியில என்ன ஆச்சு? ஈகோவால கோபமடைந்த குமார் ஆசிரமத்தை விட்டே வெளியேறி உலக ஆசைகள்ல சிக்கி தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டான். கூர்மையான புத்தி இருபக்கமும் வெட்டும் கத்தி போன்றது அப்படின்னு குரு அப்போ சொல்றாரு. அதாவது நம்மளோட அறிவே, புத்திசாலித்தனமே நமக்கு எப்படி மிகப்பெரிய எதிரியா மாறுது அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? மிக துல்லியமான பார்வை இது. இது நேயர்களுக்கான ஒரு உண்மையான ஆஹா மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். புத்திசாலித்தனம் அப்படின்றது வெறும் ஒரு கருவிதான். ஆனா சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ் இல்லாத புத்திசாலித்தனம் ஒரு மிகப்பெரிய பொறி. உண்மைதான். நம்ம மூளையே நமக்கு எதிரியா மாறிடும். கண்டிப்பா. நீங்க எவ்வளோ புத்திசாலியா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஈகோவை நியாயப்படுத்திக்க உங்க மூளை ரொம்ப புத்திசாலித்தனமான காரணங்களை தேடி கண்டுபிடிக்கும். ஏட்டுச்சொரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கறத யுக்தேஸ்வரர் பல இடங்கள்ல ஆணித்தரமா நிரூபிக்கிறாரு. ஆமா, அந்த பண்டிதரோட கதைய நினைச்சு பாருங்க. ஒரு பண்டிதர் ஆசிரமத்துக்கு கிளிப்பிள்ளை மாதிரி வேதங்களையும் சாத்திரங்களையும் ஒப்புவிக்கிறாரு. அதையெல்லாம் ரொம்ப பொறுமையா கேட்ட குரு, நீங்க இவ்ளோ புத்தகங்களை படிச்சிருக்கீங்க, சரி சொந்தமா என்ன உள் அனுபவம் பெற்றீர்கள் அப்படின்னு ஒரே ஒரு வரி கேட்டதும் அந்த பண்டிதர் அப்படியே வாயடைச்சு போயிட்டாரு. அவருக்கு அங்க பதில் சொல்ல வார்த்தைகளே இருந்திருக்காது. அதே மாதிரி அந்த நீதிபதியோட கதை. தான் எம்ஏ பட்டத்தை பத்தியும் தான் பதவிய பத்தியும் ரொம்ப பெருமை பேசின அந்த நீதிபதிய ஒரு சாதாரண மரப்பெட்டி மேல உட்கார வச்சு, பல்கலைக்கழக பட்டத்திற்கும் ஆத்ம ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உனது அறியாமையை முதலில் உணர்ந்து கொள் அப்படின்னு குரு அவரோட அகந்தைய எந்த சமரசமும் இல்லாம உடைச்சிருஞ்சாரு. நீதிபதியாயிருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாயிருந்தாலும் சரி, குருவுக்கு எல்லாரும் சமந்தான். ஆனா இங்க ஒரு முரண்பாட்டை நீங்க கட்டாயம் கவனிக்கணும். இவ்வளவு கண்டிப்பான அந்த குரு ஒரு கோர்ட் அதிகாரி ஆசிரமத்தை அவமதித்தப்போ ரொம்ப ரொம்ப அமைதியா நடந்துகிட்டாரு. ஆமா, அந்த சம்மன் கொடுக்க வந்த அதிகாரி தானே? அதே அதிகாரிதான். அந்த அதிகாரியை சம்மன் கொடுக்க மரியாதை குறைவா பேசினப்போ அங்க இருந்த சீடர்கள் எல்லாம் ரொம்ப கோபப்பட்டாங்க. ஆனா குரு, அமர்க்களம் செய்யாதீர்கள்,
இந்த மனிதன் அவனுடைய கடமையத்தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை காப்பாத்தினாரு. அது எப்படி? தன்னை அவமதித்த ஒரு சாதாரண அதிகாரி கிட்ட அமைதியா இருந்துட்டு நீதிபதி கிட்ட மட்டும் கடுமையா நடந்துக்கிறாரே. அதுதான் யுக்தேஸ்வரரோட தெளிவு. அந்த அதிகாரி தன் வேலையை செய்றான். அவனுக்கு ஆன்மீக அறிவு கிடையாது. அவன்கிட்ட போய் ஈகோ காட்ட வேண்டிய எந்த அவசியமும் குருவுக்கு இல்ல. மேலும் யுக்தேஸ்வரர் மத்தவங்க கிட்ட இருந்து பணமோ புகழோ எதிர்பார்க்கல. தன் சொந்த பூர்வீக நிலத்தின் மூலமாவே அவர் தன்னிறைவு பற்றிருந்தாரு. அதனால அவர் யாரையும் புகழ்ந்து பேசி தன் ஆசிரமத்துல தக்க வைக்க வேண்டிய அவசியத்துல இல்ல. ஓ, அவர் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல. கண்டிப்பா. அவரோட கண்டிப்பு அப்படிங்கிறது தன்கிட்ட உண்மையை தேடி வந்த சீடர்களோட அகந்தைய அறுவை சிகிச்சை செஞ்சு நீக்குவதற்காக மட்டுமே தவிர அவரோட கனிப்பட்ட கோவத்தால இல்ல. முகுந்தா சொல்ற மாதிரி அன்புடன் இருக்க வேண்டிய விஷயங்களில மலரவிட மென்மையாகவும், கொள்கைகள் தவறும் சமயங்களில் இடிய விட வலிமையாகவும் அவர் இருந்தாரு. ரொம்ப அருமையான விளக்கம். ஆக நேயர்களே, இன்னைக்கு இந்த ஆசிரம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஆழமான தேடலிருந்து நாம கத்துக்கிட்டது என்ன? 1, உலக பொறுப்புகளிலிருந்து தப்பிச்சு ஓடுறது ஆன்மீகம் கிடையாது. 2, புத்தகங்களை படிச்சு அறிவை வளர்த்துக்கிறது மட்டுமே பத்தாது, அந்த பண்டிதர் மாதிரி நாம வெறும் வார்த்தை ஜாலங்கள்ல சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு. 3, நம்மளோட புத்திசாலித்தனமே நமது ஈகோவை வளர்க்கும் மிகப்பெரிய எதிரியா மாறலாம். மிக சரியான சுருக்கம். எல்லாவற்றிற்கும் மேலா நாம நம்மளை எவ்வளோ பெரிய ஆளா நினைச்சாலும் நம்மளோட அகந்தையை தயவு தாட்சிணியமே இல்லாம உடைத்தெறிஞ்சு நமக்கு உண்மையான சுயத்தை காட்டும் ஒரு கண்ணாடி, ஒரு வழிகாட்டி நம்ம வாழ்க்கையில இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இது நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. முற்றிலும் உண்மை. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். எண்ணம் அப்படிங்கிறது மின்சாரத்தை போல அல்லது புவியீர்ப்பு விசையை போல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிஜமான சக்தி அப்படின்னு லாகிரி மகாசேரும் யுக்தேஸ்வரரும் சொன்னாங்களே. இப்போ உங்க வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க தினமும் தனிமையில இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ளும் அந்த ரகசிய எண்ணங்கள் உங்க உடலையும் உங்க வாழ்க்கையிலையும் எந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு? அது எந்த நோயை குணப்படுத்துது? அல்லது உங்களை அறியாமையிலேயே அது எந்த நிஜத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மிக சிறப்பான கேள்வி. நமது எண்ணங்கள் தான் நம்மளோட அந்த மேட்ரிக்ஸ் உலகத்தை உருவாக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க இதை விட சிறந்த வழி வேற இல்ல. உங்க மனதை அப்படியே படிக்கும், உங்க அகண்ணைய அறுவை சிகிச்சை செய்யும் ஒரு வழிகாட்டி உங்களுக்கும் தேவைப்படுறாரா அப்படிங்கறத நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. மீண்டும் இதே போன்று இன்னொரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை சுற்றியுள்ள கொசுக்களை அல்ல, உங்க எண்ணங்களை கவனமா செதுக்குங்க.